ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வினோத். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். நம்ம இந்த குட்டி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கஸ்டமர் வந்து தெரிஞ்ச கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. இது மாதிரி நீங்கள் சேலம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிண்ணா எப்போ போகணும்னு கேட்டேன். காலையில் 5 மணிக்கு போகணும் அப்படின்னாங்க. சரிங்கண்ணா நீங்கள் 4:30 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் பேச நான் ஈரோடு தான் நினச்சேன் அவர் கஸ்டமரு. அப்புறம் பார்த்தா ராமநாதபுரமா அவர் சொந்த ஊர். சரி ஓகே அப்படின்ட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணி சேலம் கூட்டிகிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டேன். இங்கே தான் வெயிட் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டலில். அதான் ஹாஸ்பிட்டல் வந்து பின்னாடி இருக்குது, அந்த தெரியுது பாருங்கள், அதுதான் ஹாஸ்பிட்டலு. ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே போய் கேட்டால் பார்க்கிங் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஓன் போர்டுக்கு தான் பார்க்கிங் இருக்குது, டீ போர்டுக்கு வந்து பார்க்கிங் கிடையாது, நீங்கள் அந்த வெளியில் போய் அந்த ஓரமாக போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அப்போ வெளியூர்லேருந்து கஸ்டமர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டீ போர்டுக்கெலாம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அலௌடு இல்லைனா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இங்கே ரூல்ஸ் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இவங்கள்ட்ட நம்ம என்ன பேசினா சண்டை தான் வரும்னு சொல்லிட்டு, சரி போங்கடா அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஓரமாக வண்டியை போட்டேன். நான் போட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பேசிட்டா வந்து கொஞ்சம் தூரம் டக்குன்னு ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துட்டோம். 7 மணிக்குள்ளே போகணும்னு சொல்லவும் 5:10 தான் வண்டி எடுத்தேன். நான் எடுத்துகிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டேன். எவ்வளோ நேரம் கேட்டேன், ஒரு 1/2 hour சம்திங் ஆகும் தம்பி அப்படின்னாங்க. சரிங்கண்ணா ஓகேண்ணா, நீ முடிச்சுட்டு கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு. சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்க கஸ்டமர் உள்ளே போயிட்டாங்க. நான் அப்படியே இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட மந்த் ஃபஸ்ட்டில் போனது, அவுட்ஸ்ட்டு வெளியில் போனது, அதுக்கப்புறம் லோக்கல்லே ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து மந்த் எண்டில் வந்திருக்கேன் வெளியில். அதான் நல்லா தான் இருக்குது. வெளியில் போனால் பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கும். லோக்கல்லே ஓட்டினா ஒரு சில நேரத்தில் டென்ஷன் ஆகும், என்னடா உள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்பப்போ வெளியே வந்துட்டு போனோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பாய்.